தமிழ் கடவுள் முருகன், குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரக் கடவுள் இருப்பார். இது எல்லாருடைய மனதிலும் அவங்களுடைய ஆன்மீக பக்தி உள்ளவங்க, இந்து சமுதாயத்தை சேர்ந்தவங்க எல்லாருக்கும் அந்த எண்ணமும் எல்லோருக்கும் நிரம்ப உண்டு. இந்த விஷயத்தை பொறுத்த மட்டும் தேவையில்லாம அரசாங்கம் ஒரு தேவையில்லாத விஷயத்த கையில் எடுத்திருக்கிறாங்க. 1931 திருப்பரங்குன்றம் மலை அது முருக கடவுளுக்கு சொந்தம்னு தீர்ப்பு பிரிட்டிஷ் கவுன்சில் வழங்கியிருக்கு. சரி, நம்ம நாட்டில் 1994 உயர்நீதிமன்றம் அதே தீர்ப்பை உறுதி செய்து இது முழுக்க முழுக்க முருக கடவுளுக்கு சொந்தமானது இந்த மலை திருப்பரங்குன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், முதலமைச்சருக்கும் தெரியும், அறுபடை வீடுகளில் ஒன்றானது தான் திருப்பரங்குன்றம். இதில் தேவையில்லாமல் சட்டமன்ற உறுப்பினர் திரு அப்துல் சமத் அவர்கள் தேவையில்லாமல் நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனியில் அங்கே போய் ஒரு சர்ச்சையை கிளப்பினால தான் இந்த விஷயமே வெளிவருது. இது தேவையில்லாத ஒரு விஷயம் உங்களுக்கு. அதை விட தேவையில்லாத விஷயம் எல்லாத்தையும் கைது பண்ணது என்பது ஒரு மக்களுடைய உரிமைகளை பறிக்கத்தான். இதில் ஒரு ஜனநாயகத்தில் ஒரு உரிமைக்காக போராடும் போது ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துவது வழக்கம். அதுக்கு அனுமதி கொடுத்தா எல்லாரும் போய் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்திக்கிட்டு அமைதியாக கரைஞ்சு போயிருப்பாங்க. அதை விடுத்துட்டு எல்லாரையும் வீட்டில் போய் கைது பண்ணுறதும், வீட்டு காவலில் வைக்கிறதும், எல்லா இடங்கள்லையும் அரசாங்கத்து போலீஸ்காரங்களாம் இப்போ சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாரும் இன்ஸ்பெக்டர் போலீஸ் எல்லாம் எல்லா கைது பண்ணுறதுக்கும் சாப்பாடு வாங்கி கொடுத்துருங்க. தேவையில்லாத அரசாங்கத்துக்கு செலவு வேற, காவல்துறை வேற, அவங்க அவங்க வேலையை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையும் ஏற்படுது. அதனால இது அரசாங்கம் தன்னுடைய கடமையை மீறி ஜனநாயக உரிமைகளை பறிக்கப்படுகிற ஒரு வேலையில இன்னைக்கு தமிழக அரசாங்கம் ஈடுபட்டு. நீதிமன்றம் அரசு தரப்புல பாபர் மசூதி போட்டு ஒரு நிகழ்வு நடத்தக்கூடாதுன்றக்காகவும் விழா காலம் என்பதனாலதான் மனு அனுமதி கொடுக்கல, வேற எந்த இதுவும் காரணம் இல்லை அப்படின்ற மாதிரி அரசு தரப்புல நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க. நீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, என்ன வாதாடினாங்க எனக்கு தெரியாது. இருந்தாலும் அவங்களுடைய மனிதனுடைய உரிமைகள் பறிக்கப்படக்கூடாது இல்லை. யாரும் இனிமேல் யாரும் அந்த மாதிரி அசம்பாதங்களை பண்றதா இருந்தால், இப்போ நான் கூட அங்கே அன்னைக்கு போயிட்டு வந்தோம், நிறைய பேர் போயிட்டு அங்கே எந்த அசம்பாதம் போனோம், எங்க பாட்டு சாமி கும்பிட்டு வந்தோம், அவ்வளவுதான். வேற 2 தான் சிஎம் வரப்போறாரு, பல்வேறு கலாய்வுகள் மேற்கொள்றாரு, பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்கிறாரு. ஏற்கனவே கடந்த காலத்தில் திறக்கப்பட்ட திட்டங்களே முழுமையான பயன்பாட்டுக்கு வரலன்னு குற்றச்சாட்டா இருக்கு. புது திட்டங்கள் தான் கொண்டு வராரு. ஒரு 6000 கோடிக்கு ப்ராஜெக்டா திறந்து வைக்கிறாரு. அதாவது என்னன்னா, நல்ல திட்டமா இருந்தா நிச்சயமா நாங்க அதை வரவேற்போம். ஆக்கப்பூர்வமா இருக்கணும், மக்களுக்கு பயன்படக்கூடிய அளவில் இருக்கணும். ஏற்கனவே அறிவிச்ச திட்டங்கள் அது நடைபெற்று இருக்கிறதா என்பதை அவர் முதல்ல ஆய்வு செய்யணும். இதுதான் எங்களுடைய வேண்டுகோள். கூட்டணி நல்லபடியா போயிட்டு இருக்கு. பேச்சுவார்த்தை நடக்கிறது வாய்ப்பு இருக்க? மறைமுக பேச்சுவார்த்தை இதுவரையிலும் எந்த பேச்சுவார்த்தையும் நடக்கல. இல்ல, அதாவது ஒரு முன்னாள் முதலமைச்சரோட உறவினர் ரத்த சொந்தங்கள் தனிப்பட்ட முறையில டெல்லிக்கு போய் சந்திச்சதா சொல்றாங்க. அது உண்மைதானா? இல்ல, அதை பத்தி எனக்கு தெரியாது. நான் திருநெல்வேலியில இருக்கேன். யாரும் போய் டெல்லியில பேசினாங்களாங்கிறது எனக்கு தெரியாது. உளவுத்துறை என் கையில ஒண்ணும் இல்ல. முன்னாள் அமைச்சர்கள் யாரும் உங்களுக்கு நட்புல இருக்காங்க வரைக்கும்? அவங்க யாரும் பேசிட்டாங்களா? ஏன் கூட அண்ணன் இபிஎஸும் எனக்கு உறவுல தான் இருக்கிறாரு. எல்லாரும் மதிப்புக்குரிய திரு வேலுமணி அவர்கள், திரு தங்கமணி அவர்கள் உறவுல இருக்கு. எல்லாருமே என் கூட உறவுல தான் இருக்கிறாங்க. திமுக அமைச்சர்களும் என் கூட உறவுல தான் இருக்கிறாங்க. அதாவது கூட்டணியை பத்தி எப்படின்னாக்க, ஒன்று தேர்தல் வரணும் இல்லையா, தேர்தல் வரணும். அதுக்கப்புறம்னா எங்களுடைய மாநில தலைவர், அகில இந்திய தலைவர், இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன முடிவு பண்றாங்களோ அதை பொறுத்து கூட்டணி அமையும். ஏடிஜிபிக்கு அச்சுறுத்தல் இருக்குன்ற மாதிரி குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அதாவது எனக்கே பாதுகாப்பு இல்லைன்ற மாதிரி ஏடிஜிபி குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அப்படி பாக்குறாங்க. அவங்க அலுவலகத்தை தீ வச்சு எடுத்ததா சொல்லிடுறமா சொல்லியிருக்காங்க. ஏடிஜிபிக்கு அவருக்கே பாதுகாப்பு இல்லைன்னு அவரே சொன்னா நாட்டு மக்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுக்கறது?